மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அட உட்காரையா, உட்காருன்னு சொல்றேன்ல. உன் ஒய்ஃப் என்ன வேலை பாக்குறாங்க? இந்த ஊர்ல தான் ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பாக்குறா. உங்களுக்கு டிஓஎஸ்பி ஆபீஸ்ல எல்லாம் ஆள் இருக்காங்களா? இப்போ டிஓஎஸ்பி கால் பண்ணாரு, உன்னை விட்டுற சொன்னாரு. உன்னோட வைஃப் ரிக்வெஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் டிஓஎஸ்பி கிட்ட பேசியிருக்காரு. அதனால தான் டிஓஎஸ்பி எனக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு என்னோட ரிஸ்க்ல தான் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பிரச்சனை பண்ண என்னோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல உன் வீட்டு ஆளுங்க கூடவும் அங்க இருக்கிற மெம்பர்ஸ் கூடவும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு போ. அண்ணே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நானும் உங்க கூட உள்ள வரவா? இல்ல வேண்டாம். இதுக்கு மேல வேற எங்கேயாவது சைன் பண்ணணுமா? உன்னோட சைனை நாங்க ஒண்ணு இங்க எக்ஸிபிஷனுக்கு வைக்கல. போயா. நான் நினைச்சேன் நீங்க ராத்திரி நேரம்னால வரமாட்டீங்கன்னு. இது என்னுடைய பொறுப்பு தானே சார். உங்க வீட்டுக்காரரை பத்தி நிறைய விசாரிச்சேன். குடிச்சிட்டு வந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண வராமே. குடி போதையில தலைகால் புரியாம ஆடுற ஆம்பளைகளோட பொண்டாட்டிகளுக்கெல்லாம் தினம் தினம் இந்த கஷ்டம் தான் போல. சரிம்மா, யார்கிட்ட சொல்லி எஸ்பி ஆபீஸ்க்கு கால் பண்ண சொன்ன? நான் கம்பெனில வேலை செய்யற ஓனருடைய ரிலேஷனுக்கு தான். அது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் அது. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க? அவங்க யாரும் அங்க இல்ல, அவங்கள பார்க்க முடியல. முடிஞ்ச அளவு சீக்கிரம் அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ண பாருங்க. இல்லனா இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்காக தான். இல்லனா லைட்டா போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆளை நான் வெளியே அனுப்பியிருப்பேன். ரொம்ப நன்றி சார். கூட்டிட்டு போமா. வாங்க போலாம். மெலடி, நீ எவங்கிட்ட போயிடு என்ன ரிலீஸ் பண்ண? ஏய், முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போடி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சா பத்தாதா? போதாதடி. நீ இவ்வளவு நேரம் எவன் கூட இருந்தன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ்பி கூப்பிட்டு சொன்னார்னு அவர் சொன்னார்ல, அப்ப நான் அவர் கூட தான் இருந்தேன், நீ தெரிஞ்சுக்க. செருப்பால என்னடி எடுத்தறிஞ்சு பேசுறியா? யோ, என்னையா பண்ற நீ? இவ ஏன் பொண்டாட்டி. அவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா என்ன வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி உன் எஸ்பி கிட்ட போய் சொல்லியா? என்னக்கா பிரச்சனை? இவன் யாரடி? ஆட்டோ டிரைவர். உன் வேலையை பார்த்துட்டு போடா. சரி வாங்க போலாம். அடியே, நீ முதல்ல வீட்டுக்கு வாடி, மீதி அங்க வச்சு பாத்துக்கலாம். வண்டியரா. ஏய், நீ எவ்வளவு நேரம் எங்கடி போன? விடு விடு சொல்றல. சொல்றீங்க. நீ இப்ப யாருக்கு காட்டுறதுக்கு இப்படி தத்தி தத்தி நடந்துகிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு கால் பயங்கரமா வலிக்குது அத்தை. கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது இவ்வளவு சீரியஸ்னு தெரியும். இங்க பாருங்க, கட்டு போட்டிருக்கிறதுனால தான் என்னால நடக்கவே முடியுது தெரியுமா?
நான் நினைச்சேன் நீ கேஸ் கொடுக்க தான் இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு நடக்கிறியோன்னு. ஆஹா இல்ல அத்த, அது வெறும் சின்ன பிரச்சனை தான். வேணுமாமா தான் என்ன அடிச்சு தள்ளி விட்டார்ல, அதுல கால் பொடிச்சுக்குச்சு. என்ன இருந்தாலும் உன்னை பாராட்டியே ஆகணும். சுமேஷ் தனியாளா இருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் போகவே மாட்டான். அவனுக்கு உடம்புதான் இருக்கு, சரியான பயந்தாங்குழி. நீ ரொம்ப தைரியசாலிதான். நீ தாண்டி எனக்கு ஏத்த மருமக. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் இருக்காதோன்னு நினைச்சேன் அத்த. சரியான நேரத்துல தெளிவான முடிவெடுத்த பாரு, அதுதான் ஒரு பொண்ணோட சாமர்த்தியம். உனக்கு ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துற சாமர்த்தியம் இருக்கு. எது எப்படியோ ஆஷாவோட இந்த ஐடியானால நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஒரு வக்கீல வச்சு வாதாட சொன்னா அவன் தப்பிச்சு வெளியே வந்துருவான். இருந்தாலும் இன்னும் ஒரு 5-6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா அவருக்கான ஷேரை நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க அத்த. எங்க விஷயத்துல அவர் காம்ப்ரமைஸ் ஆகும்போது எங்க அப்பா தங்குறதுக்கு எங்களுக்கு சொந்தமா வீடு கொடுத்துருவாரு. அத்த உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா வேணுமாமாக்கு ஒரு ஷேர் கொடுங்க. அத்த என்ன யோசிக்கிறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த பங்கு போட அனுமதிக்கவே மாட்டேன். அவன் வேணும்னா சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கட்டும். அவனும் வேலைக்கு போறாள், 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழட்டும். இங்க யாருக்காவது கொஞ்சமாச்சும் மன நிம்மதி இருந்துச்சுன்னா அது இந்த ராத்திரியிலேயே ஒரு முடிவுக்கு வந்துடும். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி ஈஸியா அவனை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. டேய், வேணு வெளியில வந்துட்டான்னு சொல்றேன். யாருடா உதவி பண்ணது? பாலா வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி தான் பேசியிருப்பார் போல் இருக்கு. அப்படிதான் அங்க இருந்த கான்ஸ்டபிள் சொன்னாரு. அதனால இனி எந்த நேரம் வேணாலும் ஒரு புலி வந்து நிக்கும், பாத்துக்குங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சுமேஷ், ஸ்வீட் பாய், தம்பி நீ கொஞ்சம் அதிகமா ஜாக்கிரதையா இரு. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வேணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளாச்சே. நான் நடுநிலைவாதிங்கிற ரோலை எடுத்துக்கிட்டதால அவன் லிஸ்ட்ல இப்ப நான் கிடையாது. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வேணுமாமா வருவாரா? அண்ணன் சொன்னதை வச்சு பார்த்தா போன தடவை விட இந்த தடவை பயங்கரமா இருக்கும் போல. நான் வரும்போது நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிற காட்சி இருக்கு பாரு, வாழ்க்கையில முறையை இப்ப பாக்குறேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பாதி ராத்திரி ஆயிடும். அதுக்குள்ள நீங்க ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துருவீங்க. ஏன் வேலை எதுவும் இல்லையா? நான் வேலை செய்யறத நிறுத்திட்டேன். 7 மணி ஆனதும் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். நம்மளோட இந்த குடும்ப வீடு பெரிய கூட்டு குடும்பத்திலிருந்து சுருங்கி சுருங்கி ஒரு ரூமுக்குள்ள வந்து நிக்குது இல்ல? அதுக்கு நாம ஒண்ணும் காரணம் இல்லல்ல. ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு உங்க யாருக்குமே ஆசை இல்ல. முன்னாடி எல்லாம் குடிக்கிறதுக்காக எல்லாம் ஒன்னா சேருவீங்க. நீ சொல்லித்தானே குடிப்பழக்கத்தையே விட்ட. அதனால நமக்கு லாபம் தானே ஏற்பட்டிருக்கு. தோ ஒரு குடிகாரம் வரேன்ற கேட்ட பேரு இப்ப போயிடுச்சு இல்லையா? இப்ப எல்லாரும் உங்களை மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அதனமோ சரிதான். அந்த விஷயத்துல உனக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் இல்ல பத்தாது. அப்புறம் நீ வேற என்ன எதிர்பார்க்கற? நிறைய எதிர்பார்க்கறேன். ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போகணுன்ற பொறுப்பெல்லாம் வந்துருச்சுல்ல. இனி நம்ம ஒரு குழந்தைய பத்தி யோசிக்கலாமே. ஓ அப்படியா? எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டோம்.
நான் நிமிர்ந்து நிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டா போதும். எனக்கு தேவையான அளவுக்கு பொறுமைலாம் இருக்கு. அந்த பொறுமையை நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த வேணுவோட பிரச்சனைக்கு சீக்கிரமா நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அதுக்கு அவன் ஜெயில தானே இருக்கான். ஜெயில் இல்லடி, போலீஸ் கஸ்டடியில. அங்கிருந்து அவன் சாயங்காலமே வெளியே வந்துட்டான். அந்த கோபத்துல நாளைக்கே அவன் இங்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாம ஒரு வாரத்துக்கு உன் வீட்டில் போய் இருந்துடலாமா? அடி பயம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பாதுகாப்புக்காகத்தான் சொல்றேன். உன் வீடு அப்படின்னா நம்ம அமைதியா உட்காந்து குழந்தைய பத்தி எல்லாம் யோசிக்கலாம்ல. நம்ம யாருக்காகவாது பயந்து இங்க இருந்து மாறி இருந்தோம்னா இந்த வீடு முழுக்க சுமேஷ் கையில எடுத்துப்பான். இப்படி தனியால அவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நம்ம இதுவரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. வேணு திரும்பவும் இங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நாம இங்க இருந்து கிளம்பும் போது நமக்கு உரிமையான ஷேர் இங்க இருந்து வாங்கிட்டு தான் போகணும். நீ இப்ப சொன்னதெல்லாம் நடக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க பாருங்க, நீங்க நினைச்சீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். அப்படியே சொல்ற? கண்டிப்பா நடக்கும். சரி, அப்படின்னா அதை நாம நடத்தி காட்டிடுவோம். அண்ணா துட்டு அதெல்லாம் அவ கொடுப்பா. எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா. சரிம்மா. கொஞ்சம் சீக்கிரமா நடந்து படி. வேகமா திறந்து விடு. அதை கொடுத்து தொலை. இப்ப எவனை எதிர்பார்த்து இங்க உட்காந்துருக்கே? எந்திரிச்சு உள்ள வாடி. உங்களை ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரதுக்கு காரணம் அந்த வீட்டுல இருக்கிற சமேலி தான். நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். உதவி செஞ்சது அவளா இல்ல அவளோட புருஷனா? இல்ல இந்த ராத்திரி நேரத்துல இவ்வளவு அர்ஜென்ட்டா நன்றி சொல்ல போறியே, அதான் கேட்டேன். அது யாரா வேணா இருக்கட்டும். இல்லனா இன்னைக்கு ராத்திரி பூரா போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அங்க லாக்அப்ல தான் இருந்திருக்கணும். ஓ, இது பாரு, இப்ப நீ எங்கேயும் போக தேவையில்லை, உள்ளவடி. நீங்க வந்து இறங்கினதை நான் பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வேற பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப டீசெண்டாக தான் பேசினாங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் அங்கே தான் வரலான்னு இருந்தேன். அதை நீங்க பிரதீப் அண்ணனை பார்க்கும்போது நேரடியாக சொல்லிருங்க. போலீஸ்காரங்க அடிச்சு துன்புறுத்தலாம் ஒன்றும் இல்லைல்ல? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னடி, எனக்கு அடியும் உதவியும் கிடைக்கலன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? இப்படி உதவி செஞ்சங்கிற பேர்ல எங்கெல்லாம் என் பொண்டாட்டி உன் கூட வரணும்? ஏய், அந்த பிரதீப் யாரடி? யாரடி அந்த பிரதீப்? சொல்லு. ஹலோ, நீங்க நல்லா இருவீங்கன்னு எதிர்பார்ப்பல நாங்க ஒன்றும் இதெல்லாம் செய்யல. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான். இவ உங்க மேல காட்டுற அக்கறையில 10ல் 1 பகுதியாவது நீங்க அவங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம்ல? என்னது, இவ என் மேல அக்கறை கட்டுறாளா? ஆமாமா ஆமாமாமா, ஊருக்காரங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துதான் இவ இதெல்லாம் செஞ்சிருக்கா. அப்புறம் புருஷனை காப்பாத்த போறாங்கிற பேர்ல வெளியே போய் இஷ்டத்துக்கு ஆடலாம்ல.
அந்த எஸ்ஐயோட இவ ஏதாவது ரகசிய உறவு வச்சுக்கிட்டாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், இவங்க இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தானா போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் அடிச்சு கொல்லட்டோன்னு விட்டுருப்பாங்க. ச்சே, அடி வாங்க விடாம கூட்டிட்டு வந்தா இப்ப இவங்களையே சந்தேகப்படுறீங்களா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமாயா? என்னடி உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கா? நான் தீர்த்து வைக்கிறேன் சொல்லு. சமையல நீங்க கிளம்புங்க. எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு ஆம்பளை? அப்ப உன் புருஷனை ஏற்பாடு பண்ணி குடுறி. இங்க பாரு, மரியாதையா பேசு. இப்பவே நான் ஸ்டேஷன் போனேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி 2 கால்ல நிமிர்ந்து நின்னு நீ யார்கிட்டயும் பேச முடியாது. அப்படியா? முடிஞ்சா நீ செஞ்சு பாருடி. அவளே உன்னை சமையல நீ கிளம்பு. நான் போறேன். ஆனா இந்த விஷ பாம்ப உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க நிரந்தரமா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது சொல்லிட்டேன். அடியே, கண்டவளை எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன மட்டம் தட்டி பேச வச்சிட்டு இருக்கியா நீ? சொல்றி, உள்ள வாடி. உன்னை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். வாடி, வா. என்ன விடு. ஏய், உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி. ஏய், பாருகிட்ட. உன்னை இன்னைக்கு கொண்டு போட்டுறேன். என்ன இப்படி கேவலப்படுத்துறதே உனக்கு பொழப்பா போச்சுலடி. ஒழுங்கா இங்கே தூங்கு, இல்லைன்னா அடிச்சிருவேன். நான் அப்பா கிட்ட போகணும். தூங்காம இங்க வந்து நிக்கிற? தூக்கம் வரலமா. இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் தனித்தனியா 2 ரூம்ல இருந்தா என்னடா ஆகுறது? நான் விரதம் இருக்கேன்ல. நான் சும்மா பேச்சுக்காக கேட்கல. உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை எப்ப வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு நினைச்சுதான் நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா அது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிரும். உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கீங்க. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேற? நானா சண்டை போட்டு பேச மாட்டேன்னு சொன்னேன்? இப்ப நான் என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க, அப்படியே பண்றேன். நானும் நீயும் சொன்னா அவன் நம்ப மாட்டாடா. இப்பதான் ஹரி இருக்கான்ல, எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சு பேசிடுவோம். அப்படி மத்தவங்களோட கட்டாயத்துக்கு அடிபணிச்சு காம்ப்ரமைஸ்க்கு தயாரானா அதனால என்ன பிரயோஜனம்? முதல்ல அவன் மனசுல இருக்க சந்தேகம் போகணும். நான் பாலா மேல காட்டுற அந்த கருணை ஒரு சகோதரனோடதுன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு அதன்படி வாழ்றதுக்கு
எனக்கு விருப்பம் இல்லம்மா. நீ சொன்ன மாதிரி சுயமா ஜெயா இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவான்னு உனக்கு தோணுதா? அப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல என்ன அர்த்தம்? ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அது மாறும், மாறியே தீரும். அதை மாற்ற முடியலன்னா ஒரு புருஷனை நடிக்க என்னால முடியாது. ஜெயாவோட வாழ்க்கையில இருந்து நான் வேலைக்கு போயிடுவேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்துல நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களாப்பா? நீ ஏன் அப்படி கேக்குற? போன தடவை நான் ஊருக்கு வரும்போது ஒரு ப்ரொபோசலோட வந்தேன். நீங்க அதை என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஏகப்பட்ட குறைகளை சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டீங்க. திவ்யா விஷயத்திலையும் அதே பண்ணலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நீங்க நினைக்கிறத தான் அம்மாவும் சொல்றாங்க. இதுக்கு புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு என்ன வயசாச்சுன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும்ல, சொல்லவா? இந்த கல்யாணம் நடக்காம இருக்க நீங்களே ஏதோ சொல்றீங்களே தவிர திவ்யாவுக்கு என்ன குறை? ஹரி, எங்க எல்லாரோடவும் ஜெயாவுக்கு அந்த பொண்ணை நல்லா தெரியும்ல. அவளே அந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லும்போது நாம எப்படி அதை எடுக்கிறது? இங்க பாருங்கம்மா, அக்காவுக்கும் அந்த வீட்டுக்கும் சுத்தமா செட் ஆகாது. அந்த கோவத்துல அவங்க பேசுறாங்கன்றதுக்காக நம்ம அதை நம்பணுமா சொல்லுங்க? தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி யாராவது தப்பா பேசுவாங்களா என்ன? கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி திவ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு செட் ஆகிற குடும்பம் தான் அது. இன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வரேன்னு கால் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் இப்போ அங்கதான் போறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இப்பவே சொல்லிடுங்க. உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். என்னோட முடிவை தான் நான் இப்போ சொன்னேன். எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டு எங்க கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க? நீ போய் பொண்ணை பார்த்துட்டு வா. நேர்ல பார்த்து உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைப்போம். அதனால உன்னுடைய எந்த விருப்பத்துக்கும் நான் எதிராக இருக்கவே மாட்டேன். நீ சந்தோஷமா போய் பொண்ணை பார்த்துட்டு வாப்பா. நீ முதலே சொல்லியிருந்தனா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. சரி, பரவாயில்ல. உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு சம்பிரதாயத்துக்கு நாங்களும் நேர்ல போய் பார்த்துடுறோம். சரி, போயிட்டு வா. நீங்க எதுக்கு சம்மதம்னு சொன்னீங்க? அவன் சும்மா பொண்ணை பார்க்க தானே போறான். அதுக்கப்புறம் சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சதானே கல்யாணம். இது நடக்காம போறதுக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. அவனை கோவப்படுத்தாம நாம இதை எப்படி நடத்தலாம்னு பார்க்கலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.